நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்று நடைபெறுகிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம். 3வது முறையாக பிரதமராக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார் என தகவல். நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் இன்று குடியரசுத் தலைவரை சந்திக்கிறார் பிரதமர் மோடி. ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை வழங்கும் போது சந்திரபாபு, நிதிஷ்குமார் உடனிருப்பார்கள் என தகவல். நாட்டின் பிரதமராக மோடி நாளை மறுநாள் பதவியேற்க இருப்பதாக தகவல். அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு. மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு பின் அண்ணா அறிவாலயம் வந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு. தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து. தனியாக இருந்து ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத அதிமுக கூட்டணியில் இருந்தால் மட்டும் எப்படி 35 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் என அண்ணாமலை கேள்வி. ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த பொழுது தமிழகத்திலே வரலாறு காணாத தோல்வியை நாங்க பார்த்தோம். குறைந்தபட்சம் 3.5 லட்சம் 4 லட்சம் தான் அந்த தோல்வியினுடைய மார்ஜினா இருந்துச்சு. இன்னைக்கு 2024 தேர்தலில் இன்னைக்கு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்ற அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்னைக்கு அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த SP வேலுமணி அவர்கள் சொல்றாங்க, நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா 35 ஜெயிச்சிருக்கோம். அவங்க தனியா இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, எப்படி ஒன்னா இருந்து 35 ஜெயிப்போம்னு அவர் சொல்றாரு. அதனால் ஏற்கனவே சொன்னது போல மக்கள் 3 அணியை பார்த்துவிட்டு மக்கள் வாக்களித்தார். கோவை மாவட்டத்தின் 3 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை இழந்துள்ளதாகவும் பேட்டி. கோயம்புத்தூர்ல எல்லா MLA அவங்க பக்கம் இருக்கிறாங்க. அப்படி இருந்து கோயம்புத்தூருடைய 6 தொகுதியில 3 சட்டமன்ற தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. 3 சட்டமன்ற தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. இதுவரை தமிழகத்துல ஏதாச்சும் ஒரு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூர்ல 6 டெபாசிட் இழந்ததை பார்த்திருக்கிறோமா? அப்படி என்றால் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார். இந்த சந்தர்ப்பவாத கட்சி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார். அந்த விரக்தியினுடைய உச்சத்துல SP வேலுமணி அவர்களை போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் இடையே உட்கட்சி பிரச்சனை இருப்பது போல் தெரிவதாக அண்ணாமலை கருத்து. அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்க பிஜேபியோட இப்ப இல்ல, இதுவரை வராத ஓட்டுகள் எங்களுக்கு வரும். இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்க ஆதரவு கொடுத்தோம், இப்ப எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே. அதனால வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. கோவை மக்கள் சந்தர்ப்பவாத கட்சியான அதிமுகவை வேண்டாம் என்று நிராகரித்துள்ளதாகவும் விமர்சனம். 2024 தேர்தலுடைய பாடம் என்னன்னா, தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியே. மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறாங்க, சந்தர்ப்பவாத அரசியல். திமுக காரர்களுக்கு தன் மீது கோபம் இருந்தால் முடிந்தால் தன் மீது கை வைக்கட்டும் என அண்ணாமலை பேட்டி. வாய் பேசாத அப்பாவி ஆட்டை நடுரோட்டில் வெட்டி படம் எடுத்து திமுகவினர் கொடூரமாக வீடியோ வெளியிடுவது ஏன் என்றும் கேள்வி. அப்படி திமுக இருக்கக்கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம், அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எம்மேல வந்து கை வைங்க. அந்த அப்பாவி ஆட்டை, வாய் பேசாத ஆட்டை நடுரோட்ல ஏன் தரதரம் இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து எதுக்கு சித்தரிச்சு சமூக வலைதளத்தில் போடுறீங்க? மதிய உணவு இடைவேளைக்கு பின் வாக்கு எண்ணிக்கையை 2 மணி நேரத்திற்கு தேர்தல் நடத்தும் அலுவலரான விருதுநகர் ஆட்சியர் நிறுத்தி வைக்கும் அளவிற்கு அழுத்தம் கொடுத்தது யார் என பிரேமலதா கேள்வி. செல்போனை அணைத்து வைத்துவிட்டு விருதுநகர் ஆட்சியர் சென்றதாகவும் பேட்டி. பிரேமலதாவின் கருத்துகளுடன் தாம் ஒத்துப்போவதாக தமிழிசை கருத்து. வாக்குப்பதிவின் போது தமிழகத்தின் பல இடங்களில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அழுத்தம் தரப்பட்டதாகவும் பேட்டி. நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர்கள் ஒட்டி போக்குவரத்து விதிமீறும் வாகனங்களை பறிமுதல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வரும் 20ஆம் தேதி விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 5 நாட்களுக்கு மழை தொடரக்கூடும் என்று வானிலை மையம் தகவல்.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை முதல் இரவு வரை இடியுடன் பெய்த மழை. அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை தொடரக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஓரிரு இடங்களில் இடியுடன் பெய்த மழை. அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை தொடரக்கூடும் என வானிலை மையம் தகவல். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தவறாக வெளியிட்டு அதன் மூலம் பங்குச்சந்தையில் செயற்கையான ஏற்றத்தை உருவாக்கி முறைகேடு நடந்துள்ளதாக புகார். சாதாரண மக்கள் 38 லட்சம் கோடி ரூபாய் இழந்த நிலையில் குறிப்பிட்ட சில குடும்பங்கள் மட்டும் அதிக லாபம் ஈட்டியுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கங்கனாவை அறைந்த பெண் காவலரை பணியிடை நீக்கம் செய்தது CISF. உள்துறை அமைச்சகத்தில் கங்கனா புகார் செய்ததன் பேரில் நடவடிக்கை. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் பயன்படுத்த உக்ரைனுக்கு மிராஜ் 2000 ரக போர் விமானங்களை வழங்குகிறது பிரான்ஸ். உக்ரைன் விமானிகள் மற்றும் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதிபர் மேக்ரான் தகவல். காசாவில் பள்ளியின் மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் 14 குழந்தைகள் உட்பட 40 பேர் பலி. 6000 பாலஸ்தீனர்கள் தஞ்சமடைந்திருந்த பள்ளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஐநா கண்டனம். சிரியாவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்து. குழந்தைகள் உட்பட 6 பேர் பலி, 20க்கும் மேற்பட்டோர் காயம். 19 ஆண்டுகளாக கால்பந்து போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி விடை பெற்றார். கைதட்டி வழி அனுப்பிய இந்திய அணி வீரர்கள், கண் கலங்கிய சுனில் சேத்ரி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அமெரிக்கா பாகிஸ்தான் இடையிலான ஆட்டம் டையில் முடிந்தது. சூப்பர் ஓவரில் அமெரிக்கா வெற்றி பெற்றதாக அறிவிப்பு.